மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். Gospel according to Saint Matthew chapter 5 verses 1 to 10. மத்தேயு 5:1 முதல் 10 வரைக்கும். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உட்காருங்கள். ஆராதனை முடிந்தவுடன் சகோதரர் ஜோசப் அவர்கள் என்னை சந்திக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது யாராவது ஒருவர் மத்தேயு 5:7 வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த வசனம் வெறும் வசனம் இல்ல. முதலாவது இது பாக்கிய வசனம். தமிழ்ல பாக்கிய வசனம் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பியாட்டிடியூட்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. பியாட்டிடியூட்ஸ். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த பாக்கியவான்கள் என்கிற பதம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் வருது. ஆனா ஆங்கில வேதாகமத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பாக்கியவான்கள் என்கிற பதத்துக்கு ஆங்கிலத்தில் பிளஸட் அப்படின்ற வார்த்தை வருது. Blessed are the merciful, for they shall obtain mercy அப்படின்னு போட்டு. அதனால கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற எல்லாருடைய வாஞ்சை என்னவென்றால், நான் இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இந்த ஆலய வளாகத்துக்குள்ளே நான் பிரவேசித்திருக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஆங்கிலத்தில் பிளஸட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதிர்ஷ்டசாலி. நீங்கள் தேவனுடைய சித்தம் என்ன? நீங்க 365 நாளும் சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? 365 நாளும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டசாலிகளாய் விளங்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். அடுத்தபடியாக இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, இந்த வசனங்கள் யாருக்கு போதிக்கப்பட்டவைகள் அப்படின்றத நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல என்ன போட்டிருக்குதுன்னா,
திரளான ஜனங்களை கண்டு அப்படின்னு போட்டு. ஆனா இயேசுவினிடத்துல வந்தவர்கள் யாரு? அவருடைய சீஷர்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்தாங்க. ஆனா who came to Jesus? இயேசுவினிடத்துல வந்தவர்கள் யார்? சீஷர்கள். ஆகவே சீஷர்களுக்கு தான் இந்த பாக்கிய வசனம் பொருந்தும். இப்ப இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா, நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நீங்க அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யார் கிறிஸ்தவங்க தெரியுங்களா? யார் சீஷரா மாறி இருக்கிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவங்க. Those who have become disciples, they are called Christians. That's what my Bible says. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, சீஷராகவே நீங்க எல்லாருமே விசுவாசிகள் ஆக்குங்கள்னு பைபிள்ல சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சீஷராக்குங்கள் என்கிற கிரேட் கமிஷன், மிக பிரதான கட்டளையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ரேடியன்ட் சபையில நானும் என்னுடைய மனைவியும் ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம். என்ன தீர்மானம்னா, நம்ம சபையில சீஷர் ஆக்கணும். சீஷர் ஆக்கணும்னு சொல்லிதான் புதன்கிழமையில கிளாஸ் வச்சிருக்கோம். ஆகினால இந்த கிளாஸுக்கு நீங்க தவறாம வரணும். ஏன்னா விசுவாசியா இருக்கிற, நான் நம்புகிறேன், அந்த லெவல்ல நீங்க இருந்தீங்கன்னா அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தருடைய சித்தம் என்ன? எல்லாரும் யார் யார் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க இயேசுவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். இயேசுவுக்காக தங்களை தியாக பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவை போல மாறுவதுதான் சீஷத்துவம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்கிற வார்த்தையானது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. யார் யார் உண்மையிலேயே இயேசுவினுடைய சீடர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருந்தும். இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பொருந்தும். என்ன எப்ப பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். என்ன தீர்மானம்? நான் எனக்கு முதலானவைகளை இரண்டாவது மூன்றாவது ஸ்தானத்துக்கு கொண்டு போக ஆயத்தமாயிருக்கிறேன். இயேசுவையே முதல் ஸ்தானத்தில் வைப்பேன். அவர் சொன்ன வார்த்தையின்படி நான் நடப்பேன். அவரை போல நான் மாறுவேன். அவருடைய சீஷனாய் இருப்பேன். அவர்தான் எனக்கு குரு அப்படின்ற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கேட்கிற இந்த வசனம் 100க்கு 100 உங்களுக்கு பொருந்தும். அது வரைக்கும் நீங்க சும்மா கிறிஸ்தவங்கன்னா யாரு? Those who have become disciples. இயேசுவுக்கு அடியார்களா சீஷர்களா மாறினவங்க தான் அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் தான் சீஷர்கள். நான் சொல்லல, வசனம் சொல்ல. இப்போ நம்ம இந்த வசனத்தை பார்ப்போம். பிரதர் மறுபடியும் வாசிங்க அந்த 7வது வசனத்தை. இப்போ இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வேத வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 103:8 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
அப்போ கர்த்தர் யாரு? எஜமான். எஜமான் எப்படி இருக்கிறாரு? இரக்கம். இந்த இரக்கன்ற வார்த்தை அந்த வசனத்துல முதல்ல வருது பாருங்க, அதுதான் நீங்க கவனிக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காட்டுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இரக்கமுள்ளவர்கள் யார்? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாய் மாறினவர்கள். இரக்கமுள்ளவர்கள் யார்? சந்தோஷமுள்ளவர்கள், பேறு பெற்றவர்கள். ஆகவே இரக்கமுள்ளவர்கள் என்ன செய்வாங்க? மற்றவர்களிடம் மனதுருக்கத்தையும் மன்னிப்பையும் காட்டுகிறார்கள். இந்த மனதுருக்கமும் மன்னிப்பும் சேர்ந்ததுதான் இரக்கம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இரக்க குணம் யாருக்கு இருந்துச்சு? பிதாவாகிய தேவனுக்கு இருந்துச்சு. இரக்க குணம் யாருக்கு இருந்தது? கர்த்தராகிய இயேசுவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்போ இயேசுவை போல மாறுகிற நமக்கும் இரக்கம் இருக்க வேண்டுமா? இருக்க வேண்டாமா? இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இரக்கம் உள்ளவர்கள் யார்? இரக்கம் உள்ளவர்கள் யார்? தேவன் நம்மேல் அருளின இரக்கத்தை காட்பாடியில் வசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரதிபலிக்கிறவர்கள் தான் இரக்கம் உள்ளவர்கள். என்னிடத்துல கர்த்தர் கொடுத்த இரக்கம் ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் எனக்கு இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய சீஷனுடைய வேலை என்ன? அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு நான் காண்பிக்கணும். நான் இரக்கமுள்ளவனாய் மற்றவங்களிடத்தில் நடந்துக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே உண்மையான ஆசீர்வாதத்தையும் தேவனோடு உள்ள மிகவும் நெருங்கிய உறவினரையும் உடைய ஒரு வாழ்க்கையை நடத்துபவர்கள் தான் இரக்கமுள்ளவர்கள். இரக்கமுள்ளவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இரக்கமுள்ளவருடைய வாழ்க்கை உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற ஒரு நபர். இரக்கமுள்ளவர் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, தேவனோடு மிகவும் நெருங்கின உறவை உடையவராய் இருப்பார். ஏனோக்கை போல என்ன பண்ணுவாரு? தேவனோடு கூட நடக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மில் இருக்கிற இரக்க குணத்தை காட்பாடியிலே விரிவாக்கணும். எப்படி விரிவாக்குறது? இந்த இரக்க குணத்தை மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமா சித்தரிக்கணும், பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் காட்பாடியில் இருக்கிற மக்கள் என்ன புரிந்து கொள்ளணும்? இவர்கள் இரக்க குணமுள்ளவர்கள். இரக்கம் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் சந்தோஷம் உள்ளவர்கள், இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், இவர்கள் இயேசுவை போல வாழ்கிறவர்கள் அப்படின்றத காட்பாடியில் இருக்கிற மற்ற மக்கள் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவேதான் வசனம் சொல்லுது, சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், பேதுருவே, நீ இரக்கமுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்திலிருந்து மறுபடியும் என்ன பண்ணுவ? இரக்கத்தை பெறுவ. தொடர்ச்சியா பெற்றுக்கொண்டே இருப்பாய். பெற்றுக்கொண்டே இருக்கிற இரக்கத்தை நீ என்ன பண்ணணும்? எருசலேம்ல எல்லாருக்கும் கொடுக்கணும், யூதேயாவில் கொடுக்கணும், சமாரியாவில் கொடுக்கணும், பூமியின் கடைசி பரியந்தம் இந்த இரக்கத்தை நீ என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு பிரதிபலித்து கொண்டே இருக்கணும், மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். இரக்கம் காட்ட 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 காட்பாடியில் இருக்கிற எல்லாரும் உன்னை போல சீஷர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. ஆமென். இரக்கம்னா என்ன?
நான் ஏற்கனவே சொன்ன இறக்கணம் என்ன? மற்றவர்களிடம் மன்னிப்பையும் மனதுருக்கத்தையும் காட்டுவதுதான் இரக்கம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துக்கிறீங்க, யாரையாவது மன்னிக்காம நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்தவங்களை நீங்க மன்னிக்காம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? மற்றவர்கள் படுகிற வேதனைகள், வருத்தங்கள், மனபாரங்களை கண்டு உங்க உள்ளம் உருகுகிறதா? மனதுருக்கத்தோட நீங்க இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்வாரு, நீங்க மெய்யாகவே இரக்கம் உள்ளவர்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்ப வாசிங்க, மத்தேயு 6:12 வாசிக்கிறோம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஏன் இந்த ஜெபத்தை சீஷர்களுக்கு இயேசு மாதிரி ஜெபமா சொல்லி கொடுத்தார். மாதிரி ஜெபத்துல என்ன பார்க்கிறோம்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் இரக்கத்தை காட்டுவது போல எங்களுக்கும் இரக்கம் காட்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மத்தேயு 9:13 வாசிக்கிறோம், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, பலியே அல்ல, நீங்க பலி செலுத்துறீங்க, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இன்றைக்கு அவருடைய சீஷர்களிடத்துல இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறார்? இரக்கத்தை விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இரக்கம் உள்ளவர்களாய் இருப்பது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற காரணமாகிய இரக்கம் என்பது தேவன் தாமே சித்தரித்து காட்டும் ஒன்றாகும். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் முதலாவது சீஷர்களா மாறணும். சீஷர்களா மாறுவதற்கு பிற்பாடு, மாறின பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத இரக்கத்தை கொடுப்பார். அந்த இரக்கத்தை ஒவ்வொரு நிமிஷமும் உன் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, உன்னுடைய தெருவில் இருக்கிறவங்களுக்கு, உன்னுடைய நகர்ல இருக்கிறவங்களுக்கு, உன்னுடைய ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நீ சித்தரித்து காட்ட வேண்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, ஆமென், ஆமென். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறேன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி. இஸ்ரவேல் மக்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 5:19. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திலும் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே,
இந்த மனிதனுடைய பெயர் என்ன? இந்த மனிதனுடைய பெயர் நமக்கு தெரியல. இந்த மனிதனை உன் பெயர் என்னன்னு கேட்டா உள்ள இருக்கிற 6000 பிசாசுகள் ஒன்னா சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஒரு ராணுவ ரெஜிமெண்ட போல, ஒரு ராணுவ ரெஜிமெண்ட்ல 6000 பேர் இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த 6000 பேருக்கு ஒப்பான பேர் தான் லேகியோன். 6000 பிசாசுகள் ஒரு ஆளுக்குள்ள இருந்திருக்கு. இயேசு எப்படி இரக்கம் காட்டினாரு? இயேசு எப்படி இரக்கம் காட்டினாரு? அசுத்த ஆவியை, அந்த 6000 பிசாசுகளை இயேசு பார்த்து சொன்னாரு, அசுத்த ஆவிகளே இந்த மனிதனை விட்டு புறப்பட்டு போங்க. பிசாசுக்கு கூட இயேசு இரக்கம் காட்டுறாரு. எப்படி இரக்கம் காட்டினாரு? பிசாசுக்கு சொல்லுது, நாங்க இந்த திசையிலிருந்து எங்களை துரத்தி விடாதபடிக்கு பிசாசுகள் இயேசுவை பார்த்து மிகவும் வேண்டிக் கொண்டன. உடனே இயேசு என்ன சொல்றாரு? அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. பிசாசுகள் எல்லாம் பன்றிகளுக்குள்ள போகணும்னு கேட்டுச்சு. உடனே இயேசு என்ன பண்ணாரு? இரக்கமுள்ளவராய் பன்றிகளுக்குள்ளே அந்த பிசாசுகளை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. இப்ப லேகியோன் பிசாசு பிடித்தவன் எப்படி இருக்கிறான்? அவன் தன்னுடைய வாழ்க்கையில அநேக வருஷங்கள் கழித்து வஸ்திரம் தரித்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருப்பாரு, அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு போய் உடனே இவனுக்கு ட்ரெஸ் கொண்டாங்க அப்படின்னு. அடுத்தது இயேசு அவனுக்கு என்ன இரக்கம் காட்டினாரு? தம்பி, எங்கேயும் ஓடிடாத, என் எதிர்க்கா உட்காரு அப்படின்னார். அடுத்தது அவனுக்கு என்ன தெளிவை கொடுத்தார்? புத்தி தெளிவை கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தாருங்க? புத்தி தெளிந்திருந்தது. ஏன்னா பிசாசு அவனை குழப்பத்துல வச்சிருந்தது. ஆனா இயேசு பிசாசுகளுக்கு கட்டளையிட்டு பிசாசுகளை துரத்தின உடனே அவருடைய இரக்கத்தினால, மனதுருக்கத்தினால, மன்னிப்பினால இயேசு அந்த பிசாசுகளை துரத்தின உடனே அவனுக்கு புத்தி தெளிவு, சவுண்ட் மைண்ட், புத்தி தெளிவு ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வர வேண்டும் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னா? இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டான். அந்த பிசாசை பிடித்து விடுதலையான மனுஷன், பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையானவன் என்ன பண்ணா? இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டான். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? இப்ப நீ என்கிட்ட இருந்து அளவில்லாத இரக்கத்தை பெற்றிருக்கிற. இந்த இரக்கத்தை பற்றி நீ என்ன பண்ணணும்? உன் இனத்தார் இடத்துல, உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு தமது இரக்கத்தினால, மனதுருக்கத்தினால, மன்னிப்பினால செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவிச்சு என்ன பண்ணும்? உன் வீட்டார, உன் வீட்டுல இருக்கிற ஜனங்களை சீஷர்களா மாத்து அப்படின்னார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட பிசாசுகள் இல்லாம இருக்கலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில வேதனைகள், வருத்தங்கள், மனபாரங்கள், சஞ்சலங்கள், கேள்விகள், தாழ்வுகள், தனிமையின் உணர்வுகள் எல்லாமே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன் பக்கத்துல நிற்கிறார்.
ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரு? நான் உனக்கு இறங்குவேன். இறங்கி என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் எல்லாவற்றையும் மன்னிப்பேன். நீ எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறாய், எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண போறேன்? மன்னிக்க போறேன். மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, உன் மேல நான் என்ன பண்றேன்? மனதுருகுகிறேன். இதுவரைக்கும் நீ நடத்தின வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, இன்னைக்கு நான் உன் மேல மனதுருக்கமா இருக்கிறேன். இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும். நீதியின் சால்வையை மேல போட்டுக்கணும். துதியின் ஆடையை உடுத்தணும். நீ என்ன பண்ணணும்? 24 மணி நேரமும் எனக்கு முன்னால உட்காரணும். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, பிசாசின் தொந்தரவுனால உன்னுடைய புத்தி கலக்கத்தில் இருந்தது, இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்கிறேன்? உன் எதிராளியாகிய பிசாசானவனை உன்னை விட்டு விலக்குகிறேன். நான் இப்பொழுது உனக்கு உன்மேல் இரக்கம் காட்டுகிறேன். இரக்கம் காட்டி பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து ஆசீர்வாதமான ஆவியானவருடைய ஆதிக்கத்துக்குள்ள உன்னை நான் கொண்டு வருகிறேன். நீ என்ன பண்ணணும்? இந்த ரேடியன் திருச்சபையில இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நீ, இரக்கத்தை அனுபவிக்கிற நீ, உன் வீட்டாரிடத்துல, உன் இனத்தாரிடத்துல போய் கர்த்தர் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு விவரித்து சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? இரக்கம் பெறுவார்கள். ஆமென். இப்ப பாருங்க, ரோமர் 11:30 வாசிங்க. ரோமர் 11:30. ரோமர் 11:30. ஆதலால் பாத்தீங்களா? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அதனால பவுல் சொல்றாரு ரோமாபுரி சபையாருக்கு, நீங்க முற்காலத்தில் எப்படி இருந்தீங்க? தேவனுக்கு எப்படி இருந்தீங்க? கீழ்ப்படியாதவர்களா இருந்தீங்க. இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினால இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினது போல உங்களுக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். அந்த இரக்கத்தை இந்த ஆலயத்துல பெற்றுக்கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினால மற்றவர்கள் அந்த இரக்கத்தை பெரும்படியாக நீங்கள் வசந்தபுரத்துல, பழைய காட்பாடியில, நல்லான் பட்டறையில, விருப்பாட்சிபுரத்துல, ஆமேன், அது மாத்திரம் அல்ல, ஜாபராப்பேட்டையில, காட்பாடியில, வசந்தபுரத்துல, வீட்டிகே நகர்ல, மிஷன் காம்பவுண்ட்ல இந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. இரக்கம் என்ன செய்யணும்? உங்களை உற்சாகம் முற செய்யும். ஏன்னா இரக்கம் என்ன செய்து உங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் அது என்ன செய்து இரக்கம் மன்னிக்குது. ஆமென். அடுத்தது என்ன செய்து? மனதுருகுது. அந்த இரக்கம் என்ன பண்ணுதுங்க? மனதுருகுது. அல்லேலூயா, ஆமென்.
இரக்கத்தை பெற்றது யாரு? பவுல் பெற்றார். பவுலை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பவுல் எப்படிப்பட்டவர்? ஒரு பயங்கரவாதி, அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவர். ஸ்தேவான கல்லெறிந்து கொல்லும் பொழுது ஸ்தேவானுடைய ஆடையை பாதுகாத்து கொண்டிருந்தவர் வாலிபனாயிருந்த பவுல். இப்படிப்பட்ட கொடிய பவுலின் மேல் கர்த்தர் அவருடைய பாவங்களை எல்லாம், அவனுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவன் மேல் மனதுருகி, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அன்போடு பாசத்தோடு சவுலை பார்த்து கர்த்தர் கேட்டார். இந்த மனதுருக்கத்தையும் மன்னிப்பையும் அனுபவித்த பவுல் சொல்றாரு, எனக்கு பாடுகள் வரும்போது, எனக்கு துன்பங்கள் வரும்போது, எனக்கு நிர்வாணம் வரும்பொழுது, எனக்கு பசி வரும்போது, எனக்கு நாசம் வரும்போது நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம் என்னன்னா, என் மேல் கர்த்தர் இரக்கம் பாராட்டினபடியால் என்னுடைய சோர்வை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் தேவனுடைய இரக்கத்தையே மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒன்று தீமோத்தேயு 1:13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். பரிசுத்த பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை குறித்து தெரியாது. பரிசுத்த பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பற்றி தெரியாது. பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சான்? தூஷிக்கிறவனா இருந்த யார? இயேசுவை, கிறிஸ்தவர்களை. துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன் கிறிஸ்தவர்களை, இயேசுவை. கொடுமை செய்கிறவனாயிருந்தேன் இயேசுவை, கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தின. ஆனா இதெல்லாம் நான் செய்தது எதனால? அறியாமையினால, அவிசுவாசத்தினால. ஆனா ஆண்டவரிடத்துல நான் என்ன பெற்றேன்? இரக்கம் பெற்றேன். ஆண்டவர் அப்படியே பவுலுடைய குணத்தை முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். பவுல் என்ன பண்ணா? அடிக்கிறவர்களுக்கு அடிக்கும் போது, அவனை காயப்படுத்தும் போது, அவனுடைய காலில் சங்கிலி மாட்டும் போது, அவனுடைய சரீரத்தை, அவனுடைய ஆடையை கிழித்த போது அவன் எப்படி இருந்தான்? இரக்கம் காட்டினான். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆகவே பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய இரக்கம். நான் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளையை இந்த நிமிஷத்துல நீ உள்ள மூச்சை எடுத்து வெளியே விடுவது எதனால? அவருடைய இரக்கங்களுக்கோ என்ன இல்லை, முடிவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து இயேசு உன்னை என்ன பண்றாரு? நீ செய்த பாவங்களை, நீ செய்த அக்கிரமங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரல்ல, நீ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து நீ வெளியே வர வரைக்கும் இயேசு உன் மேல மனம் உருகுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மை ரட்சித்தது எதனால? தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்து 3:5 நாம் செய்த நீதியின்படி அவர் நம்மை ரட்சிக்காமல்
ஆண்டவர் நம்மளை எப்படி ரட்சித்தார் தெரியுங்களா? நம்ம செய்த நல்ல கிரியைகளினால கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. நாம் செய்த நீதி நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்யல, நம்மளை ரட்சிக்கல. எப்படி ரட்சித்தார்? மறு ஜென்ம தமது இரக்கத்தினால அவர் முதலாவது உன்னுடைய பாவத்தை மன்னிச்சு உன் மேல மனதுருகி மறு ஜென்ம முழுக்கின என்ன அர்த்தம்னா, அவருடைய வசனம் நம்மளை என்ன செய்து ஜெனிப்பிக்கிறது, மறு ஜென்மம் அடைக்க, மறுபிறப்பை அடைய செய்கிறது. அவருடைய வசனம் நீங்க 1 பேதுரு 1 அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அவருடைய வசனத்தினால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 20ஆம் வசனத்துக்கு மேல வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அவருடைய வசனம் நம்மளை மறுபடியும் என்ன செய்து புதுப்பிக்கிறது, மறுமலர்ச்சி அடைய செய்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய வசனம் நம்முடைய சுத்திகரிக்கிறது. அது மாத்திரல்ல, இந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? எப்படி அவருடைய வசனம் நம்மை சுத்திகரித்தது? எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிதாக்கினார்? எல்லாமே அவருடைய இரக்கத்தினால. அல்லேலூயா! எல்லாமே அவருடைய இரக்கத்தினாலே. ஆகவே இன்றைக்கு பேதுரு என்ன சொல்றார் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரெண்டு காரியங்களுக்காக கர்த்தர் நம்ம மேல இரக்கம் பாராட்டினார். ஒண்ணு என்ன தெரியுங்களா? நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவன் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தை கர்த்தர் பரலோகத்தில் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, எதுக்காக நம்ம மேல இரக்கம் உள்ளவராக இருந்தாரு? அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நம்மிடத்துல உண்டாகும்படி. என்ன ஜீவனுள்ள நம்பிக்கை? நான் என்ன செய்யணும்? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான அந்த நித்திய சுதந்திரத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆகினால அந்த நம்பிக்கை, எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே சபையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே அவருடைய இரக்கத்தை தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் வசிக்கிற பகுதியில பிரதிபலிக்க வேண்டும். ஆகையினாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த ஆராதனைக்கு வரும்போது உங்களை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார். ஐஸ்வர்யத்துல இரக்கம் உள்ளவர்களாய் மாற்றி ஆண்டவர் என்ன பண்றாரு? உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் அவர்களும் இரக்கம் உள்ளவர்களாய் மாறும்படியாய் உன்னை கர்த்தர் மறுபடியும் உலகத்துக்குள்ள அனுப்புகிறார். அல்லேலூயா! ஏன்னா நீங்க எல்லாம் யாரு? தேவனுடைய சந்தோஷத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய மன்னிப்பை ருசித்தவர்கள், தேவனுடைய மனதுருக்கத்தை அறிந்திருக்கிறவர்கள். ஆகவே உங்களை கொண்டு கர்த்தர் மற்றவர்களையும் இரக்கத்தினால் நிரப்ப விரும்புகிறார். நீங்க தான் இரக்கத்தை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லணும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இரக்கம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நிஜமான மனதுருக்கம். இரக்கம் என்றால் என்ன அர்த்தம்?
மற்ற நபர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, வேதனைகளை, வருத்தங்களை உணர்வதுதான் இரக்கம். மற்றவர்களுக்காக உணர்வதும், மற்றவர்களுடைய துன்பங்களை நம்மேல் எடுத்துக்கொண்டு நாம் பாடுபடுவதும், மற்றவர்கள் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் துன்பப்படுவதும், இன்னொருடைய வேதனைகளை குறித்து விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருப்பதும் தான் இரக்கம். அல்லேலூயா, ஆமென். வாசிங்க ரோமர் 12:15 வாசிங்க. ரோமர் 12:15. ரோமர் 12:15 வாசிங்க. அல்லேலூயா. சந்தோஷப்படுகிறவர்களுடைய என்ன பண்ணும்? சந்தோஷப்படணும். அழுகிறவர்களுடன் என்ன செய்யணும்? அழணும். இதுதான் இரக்கம். இதுதான் இரக்கம். ஒருத்தர் அழுதுட்டு இருக்கும் போது நீங்க சிரிச்சா எப்படி இருக்கும்? ஒருத்தர் சிரிச்சுட்டு இருக்கும் போது நீங்க அழுதீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆகினால நம்ம என்ன செய்யணும்? இரக்கத்தில் அடங்கி இருக்கிற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு காட்டணும். உன்னுடைய இரக்கத்துல இருக்கிற அந்த மனதுருக்கம் இருக்குது பாருங்க, அந்த மனதுருக்கம் இருந்துச்சுன்னா உனக்கு என்ன வரும்? போலி கண்ணீர் அல்ல, உண்மையான அழுகை வரும். இன்னைக்கு போலி கண்ணீர் வடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? காசு கொடுத்தா அம்மா போயிட்டியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? மூக்கெல்லாம் சிந்தி விட்டு தொடச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் இறந்து போனவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது, சும்மா அழுவாங்க. ஆனா அப்படி இல்லை. உண்மையிலேயே இன்னொருத்தர் வேதனையில இருக்கும் பொழுது, அழுகையில் இருக்கும்போது அவரோடு கூட நீயும் சேர்ந்து அழுவ பாருங்க, அதுதாங்க இரக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப நான் சீக்கிரமா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அப்போஸ்தலர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:34. 5 நிமிஷத்துல செய்தியை முடிக்க போறேன். லூக்கா 10:34. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம யார பார்க்கிறோம்னா, நல்ல காரியங்களை செய்த சமாரியனை பார்க்கிறோம். குட் சமாரிட்டன். இவனை குறித்து நியாயாதிபதி என்ன சொல்றாரு? எனக்கு பிறன் யார் என்கிற கேள்விக்கு இந்த ஓமையை சொன்ன உடனே, இயேசு இந்த ஓமையை சொன்ன உடனே நியாயாதிபதி கேட்கிறாரு, உனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்டப்போ நியாயாதிபதி என்ன சொல்றாரு? இரக்கம் செய்தவனே. என்ன சொன்னாருங்க? இரக்கம் செய்தவனே. இப்ப நீங்க கேட்கலாம், அவன் காட்டின இரக்கம் என்ன? அவன் காட்டின இரக்கம் என்ன? முதலாவது இரக்கம், சமாரியனுடைய பயணம் தடைப்பட்டது. இரண்டாவது இரக்கம் என்ன? உணவுப் பொருட்கள் செலவிடப்பட்டன. மூன்றாவது சமாரியன் காட்டின இரக்கம் என்ன? மருந்து பொருட்கள் செலவாழின. நான்காவது
சமாரியன் காட்டின இரக்கம் என்ன? கட்டுப்போட அவனுடைய ஆடையே கிழித்தான். அது மாத்திரமல்ல, ஐந்தாவது சமாரியனுடைய இரக்க குணத்தில் இருந்த செயல்பாடு என்ன? ரத்தத்தில் தோய்ந்தவனை தூக்கி எடுக்க சமாரியனுக்கு ஆரோக்கியம் தேவைப்பட்டது, ஆரோக்கியம் செலவிடப்பட்டது. அது மாத்திரமல்ல, இரத்த கரை படிந்த அந்த குற்றுயிராய் கிடந்த அந்த இரத்த கரை படிந்த அந்த சரீரத்தை இவன் தூக்கும் பொழுது இவனுடைய ஆடை கரைபட்டது. அது மாத்திரல்ல, ஏழாவதாக வாகனத்தை, அவன் கொண்டு வந்த வாகனத்தை அவன் மற்றவனுக்காக பயன்படுத்த வேண்டியதாயிருந்துச்சு. எட்டாவது என்ன பார்க்கிறேன்னா, மத அரச சட்டங்களை பற்றிய பயமில்லாதவனாக சமாரியன் இந்த மனிதனுக்கு இரக்கம் காட்டினான். அடுத்தபடியாக நாம் என்ன பார்க்கிறோம்? சத்திரத்தை தேடி இவன் அலைய வேண்டியதாயிற்று. வசதிகளை பாராது சத்திரத்தில் தங்க வேண்டியதாயிற்று. இரவு முழுவதும் விழித்திருந்து இந்த காயப்பட்டவனை கவனிக்க வேண்டியவனாக சமாரியன் இருந்தான். தன்னுடைய தூக்கத்தை தொலைக்க வேண்டியதா இருந்துச்சு, பணத்தை செலவழிக்க வேண்டியதா இருந்தது. திரும்பி வரும்பொழுது சத்திரத்தை தேடி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இத்தனை காரியங்களும் சமாரியன் அந்த காயப்பட்ட மனிதன் மேல் காட்டின இரக்கம். இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட நீ 2 தீர்மானத்தை எடுக்கணும். ஒரு தீர்மானம் என்ன? நான் முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் மாற வேண்டும். இரண்டாவது தீர்மானம் என்ன? அவருடைய இரக்கங்களை நான் பெற்றுக்கொள்வேன். அந்த இரக்கத்துல மன்னிப்பும் மனதுருக்கமும் உண்டு. அந்த மன்னிப்பையும் மனதுருக்கத்தையும், மன்னிக்க முடியாத மக்களை மன்னிப்பேன், எனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிப்பேன், எனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிப்பேன், எனக்கு குழி தோண்டினவர்களை மன்னிப்பேன், என்னை கன்னத்தில் அறைந்தவர்களை மன்னிப்பேன், என்னை வெறுக்கிறவர்களை மன்னிப்பேன், எனக்கு பாதக செயலை செய்தவர்களை மன்னிப்பேன். எல்லாரையும் மன்னித்து தேவன் எனக்கு கொடுத்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதே என்னுடைய தலையாய பணி. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கஷ்டப்படுவோரை, வேதனையில் உள்ளவரை, கண்ணீர் வடிக்கிறவரை, பலவீனத்தில் இருக்கிறவரை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல மனதுருக்கமுள்ளவனாயிருப்பேன். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தரை கண்ட போது அவர் என்ன செய்தாருங்க? மனம் உருகினார். ஏன் மனம் உருகினார்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 2 தீர்மானத்துக்காக இப்பொழுது நீங்கள் எல்லாரும் எழுப்பி நிற்கிறீர்களா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே,
ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கர்த்தருடைய பிள்ளையே, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாய் மாற விரும்புகிறாயா? விரும்புகிறவரெல்லாம் கையை உயர்த்துங்க. புதன்கிழமை கையை கீழே போட்டுடுங்க. புதன்கிழமை நடத்துகிற சீஷத்துவ பயிற்சிக்கு நீங்க நிச்சயமா வரணும். அதுல 48 பாடங்கள் இருக்கின்றன. நான் போன வாரம் முகவுரை எடுத்தேன். அந்த முகவுரையில கூட பாதி தான் முடிக்க முடிஞ்சது, இன்னும் பாதி எடுக்கணும். ஆகினால நீங்க எல்லாரும் சீஷர்களா மாறணும், விசுவாசியா இல்ல. விசுவாசியா மாற சொல்லி பைபிள்ல சொல்லல, எல்லாரும் சீஷர்களா மாறணும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுத்த கட்டளை. பைபிள்ல கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதனால எல்லாரும் கண்ணில் மூடுங்க. யார் யார் கையை உயர்த்தினீங்களோ அவங்க மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் பரத்துக்கு ஏறும் முன்பாக நீர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கட்டளை, சகல ஜாதியாரையும் நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். தகப்பனே, நானும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உம்மையே பின்பற்றி வர, உம்மை போல மாற வாஞ்சிக்கிறேன். என்னையும் ஏற்றுக்கொள்ளும், என்னை தெரிந்து கொள்ளும், என்னை வழி நடத்தும். புதன்கிழமை நடத்தப்படுகிற சீஷத்துவ பயிற்சிக்கு நான் 48 வகுப்புகளுக்கு முன்பாக சீஷனாய் மாறிவிடுவேன். அல்லேலூயா. எனக்கும் உம்முடைய இரக்கம் கிடைக்கும், உம்முடைய மன்னிப்பு கிடைக்கும், உம்முடைய மனதுருக்கம் கிடைக்கும். என் ஜெபத்தை நீர் கேட்டபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய பாடல் புஸ்தகத்தில்